வணக்கம். இது உங்கள் கற்க இனிது தமிழ். இன்றைக்கி நம்ம மேக்ஸ் ஆப்டிடியூட் டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஃபார்முலாஸ், ஈஸி ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் உண்டு அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ப்ராப்ளம். A dealer marks his goods 25% above the cost price and allows 10% discount to his customers. What is his gain percent? அதாவது ஒரு டீலர் வந்து அவங்க குட்ஸ்க்கு வந்து காஸ்ட் ப்ரைஸை விட 25% அதிகமாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ரேட்டு. அதே மாதிரி 10% டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க. அப்போது கெயின் பர்சன்ட் அவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ப்ரைஸை வந்து 100 rupees அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் 100 rupees அப்படின்னா இங்கே வந்து அவங்க மார்க்டு ப்ரைஸ் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து. ஓகே, சொல்யூஷன் இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன இதில் போட்டிருக்கோம் அப்படின்னா, சிபி வந்து காஸ்ட் ப்ரைஸ், அந்த குட்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்புறம் அது பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருக்காங்க அந்த காஸ்ட் ப்ரைஸோட 25% அபவ் வச்சு அந்த மார்க் ப்ரைஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, அந்த செல்லர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம மார்க் ப்ரைஸ் வேல்யூ வந்து 125, அதாவது அந்த 100 ப்ளஸ் அந்த 25% அபவ் வைக்கிறாங்களே அதை ஆட் பண்ணி நம்ம மார்க் ப்ரைஸ் வேல்யூ போட்டிருக்கோம். அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் வந்து 10% கொடுக்குறாங்க அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் வேல்யூ 10%. ஸோ நம்ம போன வீடியோலேயே வந்து இந்த ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஃபார்முலாஸ் பார்க்குறச்ச டிஸ்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வேல்யூவும் மார்க் ப்ரைஸ் வேல்யூவும் டிஃபர் ஆகும். டிஸ்கவுண்ட் வேல்யூவே கொடுக்கல அப்படின்னா இந்த ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் 10%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் ப்ரைஸ் வேல்யூவும் செல்லிங் ப்ரைஸ் வேல்யூவும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ மார்க் ப்ரைஸ் நம்மளுக்கு போட்டிருக்கோம், நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 125. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த டிஸ்கவுண்ட்லேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 100லேருந்து இந்த டிஸ்கவுண்ட் வேல்யூவை வந்து நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருமோ அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஈஸியாக அதை போட்டுடலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ் வந்து இந்த 90% ஆஃப் அந்த மார்க் ப்ரைஸ் வேல்யூ. ஸோ அதை கேல்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 112.5 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு கொஷனில் கேட்டிருக்கிற இது என்னென்னா கெயின் பர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலாஸ் தெரியும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ், கெயின் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னதுன்னா ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. ஸோ இங்கே ப்ராஃபிட்ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட்டுக்கு நம்ம ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 112.5 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 100 டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டே அசியூம் பண்ணியிருக்கிறது 100. ஸோ அந்த வேல்யூ இன்ட்டு 100 ஃபார்முலாவில் அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். பண்ணால் நமக்கு டோட்டலாக இதை கேல்குலேட் பண்ணும்போது கெயின் பர்சன்ட்டோட வேல்யூ 12.5ன்னு கிடச்சிரும். ஸோ இது ஈஸியாக நம்ம வந்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டுமே நம்ம வந்து இதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, after allowing a discount of 15% of marked price of an article, dealer still makes a profit of 19%. By what percentage is the marked price above the CP? அதாவது ஒரு டீலர் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுத்த பின்னவும் அவங்களுக்கு வந்து 19% வந்து ப்ராஃபிட் கிடைக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ அவங்க வந்து எவ்வளோ மார்க்டு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சிபியை விட அதிகமாக எவ்வளோ எம்பி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். இங்கேயும் நம்ம வந்து என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ், அந்த ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ 100ன்னு அசியூம் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் வேல்யூ வந்து 19%. ஸோ ப்ராஃபிட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 19%ன்னு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 19% ஆஃப் தட் சிபி அதை போட்டுட்டோம். ஸோ இந்த சிபி வேல்யூ வந்து நம்ம 100ன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார்முலான்னு இல்லை, 19%னால 19/100 இன்ட்டு அந்த சிபி வேல்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டோட வேல்யூ கிடச்சிரும். நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும், ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு தெரியும். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வேல்யூவும் காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூவும் தெரியறதுனால நம்ம வந்து இதில் செல்லிங் ப்ரைஸை வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபார்முலாவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுக்கு இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ சிபி வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும் 100, அடுத்து ப்ராஃபிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 19. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நம்ம வந்து
செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 119 கண்டுபிடிக்கிறோம். நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் ஸ்டில் அவங்களுக்கு வந்து 19% ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூவை நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 15%னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து 15%னு கொடுத்துருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து இது செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மார்க் ப்ரைஸ் வந்து நம்ம 100ன்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். அப்போ டிஸ்கவுண்ட் வேல்யூ வந்து 15%னு இருக்கிறதுனால செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து 85ன்னு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ மார்க்டு ப்ரைஸ் வந்து 100, செல்லிங் ப்ரைஸ் வந்து 85. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து இங்கே 85ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து அந்த டிஸ்கவுண்ட்னால நம்மளுக்கு 85ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம் 119 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸில் வந்து கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மார்க்டு ப்ரைஸ் அந்த 119 வச்சு வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 1 ரூபீக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 1 ரூபியாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்டு ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 டிவைட் பை 85 இன்ட்டு 1ன்னு இருக்கும். ஸோ இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா 1 ரூபீக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 1 ரூபியாக இருந்தால் மார்க்டு ப்ரைஸ் வந்து இந்த வேல்யூவில் இருக்கும். சிமிலராக நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 119 இருக்குது. ஸோ இந்த வேல்யூக்கு வந்து நம்ம மார்க்டு ப்ரைஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100 டிவைடட் பை 85 இன்ட்டு 119 அந்த வேல்யூ அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணோன்னா நம்மளுக்கு மார்க் ப்ரைஸோட வேல்யூ ₹140 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, பை வாட் பர்சன்டேஜ் இஸ் த மார்க் ப்ரைஸ் அபவ் த சிபி, அதாவது மார்க் ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து இங்கே எவ்வளோ அப்சியூம் பண்ணியிருக்கோம்னா நம்ம 100ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எம்பியோட வேல்யூ நம்மளுக்கு இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 140 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 40. ஸோ 40 அதனால நம்மளுக்கு 40 கிடச்சிருக்கு. அதனால இப்போ வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர்னா டீலர் வந்து 40% வந்து அதிகமாக வைக்கிறாங்க. அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் காஸ்ட் ப்ரைஸை விட மார்க்டு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொஷின் அது வந்து இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. 40% அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் என்னென்னா, a person marks his goods 25% above the cost price. He sells 35% of goods at the marked price, 40% at 15% discount, and the remaining at 20% discount. So what is his overall gain? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பர்சன் வந்து அவங்களோட குட்ஸை வந்து 25% அதிகமாக, அதாவது காஸ்ட் ப்ரைஸை விட 25% அதிகமாக வச்சு செல் பண்ணுறாங்க. அப்புறம் 35% ஆஃப் குட்ஸை வந்து எப்படி செல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இருக்குல்ல, மார்க்டு ப்ரைஸ், அந்த ப்ரைஸ்க்கே வச்சு செல் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு 40% ஆஃப் குட்ஸை ஒரு 15% டிஸ்கவுண்ட் கொடுத்து செல் பண்ணுறாங்க. அப்புறம் ரிமைனிங் இருக்கிறத வந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து செல் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களோட கெயின் பர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம ப்ராப்ளம்குள்ளே சொல்யூஷன் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் குட்ஸ், அதாவது எவ்வளோ குட்ஸ் இருக்குது இல்லை எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஐட்டமுக்கும் எவ்வளோ வந்து ஒவ்வொரு ஐட்டம்கோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் குட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு இந்த ஐட்டமோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோங்கிறதையும் ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கணும். அதுவும் 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இதிலேருந்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 × 100 10,000 நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து 35% ஆஃப் குட்ஸை வந்து அந்த ஃபிக்ஸ்டு மார்க்டு ப்ரைஸ்க்கே வந்து அவங்க வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25% வந்து அவங்க மார்க் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸை விட அபோவ் வச்சு அவங்க செல் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்னா 35% ஆஃப் குட்ஸை வந்து அந்த சேம் மார்க்டு ப்ரைஸில் ஃபிக்ஸ் பண்ணியே வந்து செல் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னா ஹி மார்க்ஸ் அட் 25%. ஸோ எம்பி வந்து 125, அதாவது அவங்க வந்து காஸ்ட் ப்ரைஸை விட 25% அதிகமாக வச்சு செல் பண்ணுறதுனால நம்ம இதிலேருந்து மார்க் ப்ரைஸ் வேல்யூ வந்து 100 +
25, ஸோ 125 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது என்னது, he sells 35% of goods at the market price. ஸோ 35% ஆஃப் குட்ஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த மார்க் ப்ரைஸ்லேயே வச்சு செல் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை இங்கே திருப்பி அந்த ஸ்டெப்பை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இங்கே நம்ம வந்து மார்க்டு ப்ரைஸ் அந்த மார்க்டு ப்ரைஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 35%னு கொடுத்துருக்காங்க. அதனால் 35 இன்ட்டு அந்த மார்க் ப்ரைஸ் வேல்யூ போட்டுட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து எதுக்குன்னா, அந்த 35% ஆஃப் குட்ஸை வந்து செல் பண்ணுறாங்கல்ல, அந்த வேல்யூ வந்து செகண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து என்னென்னா, ஒரு 40% குட்ஸை வந்து 15% டிஸ்கவுண்ட் வச்சு செல் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ 15% டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்வியஸாக தெரியும், 100 - 15 போட்டால் 85 ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வந்து அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 40, அந்த 40% அதை சப்ஸ்டியூட் பண்ணி 40 இன்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் வச்சு கேல்குலேட் பண்ண அமௌண்ட்டு. ஸோ 40 இன்ட்டு 85% ஆஃப் அந்த மார்க்டு ப்ரைஸ் 125. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 40 இன்ட்டு 85 டிவைட் பை 100 இன்ட்டு 125. ஸோ இதை அப்படியே இது கேன்சல் அவுட் பண்ணி நம்ம வந்து ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் 4250. ஸோ அந்த 40% ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் என்னென்னா அந்த 35% குட்ஸ் அதை வந்து நம்ம வந்து 125 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து 40% 15% டிஸ்கவுண்ட் வச்சு ஒரு அமௌண்ட்டை இது பண்ணுறாங்கல்ல, செல் பண்ணுறாங்கல்ல, அந்த குட்ஸோட வேல்யூ வந்து 4250. அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள இதெல்லாம் வந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் வச்சு செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா, ரிமைனிங் எவ்வளவு 25% இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 35%, அடுத்து 40. ஸோ ரிமைனிங் வந்து ஆப்வியஸாக தெரியும், 100ல் வந்து ரிமைனிங் வந்து 25% இருக்குது. ஸோ அந்த ரிமைனிங் 25% வந்து 20% டிஸ்கவுண்ட் வச்சு நம்மளுக்கு அவங்க செல் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை கால்குலேட் பண்ணும்போது 25 இன்ட்டு 80 டிவைட் பை 100 இன்ட்டு 125. ஓகே, ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 2500 கிடைக்குது. ஏன்னா இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 20% டிஸ்கவுண்ட். போன இதில் வந்து 15% டிஸ்கவுண்ட், அதனால் நம்மளுக்கு 85 போட்டோம். இங்கே 20%னால 80 டிவைட் பை 100 இன்ட்டு 125. ஸோ இதோட ரிசல்ட் வந்து 2500. ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த 3 இதுக்கும் நம்ம டோட்டலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஆன்சர்ஸ் இருக்குல்ல, 4375, 4250 ப்ளஸ் 2500. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஆனால் நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஓவரால் கெயின் பர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா தெரியும். ஸோ இங்கே கெயின் பர்சன்டேஜோட வேல்யூ வந்து செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து 11125 கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி வந்து கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸும் தெரியும், காஸ்ட் ப்ரைஸும் தெரியும். இந்த ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிடும். ஏன்னா இந்த ப்ராஃபிட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கெயின் பர்சன்டேஜோட ப்ராஃபிட் வேல்யூ போட முடியும். ஸோ ஏன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னென்னா, ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் வேல்யூ தெரியணும். ப்ராஃபிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி செல்லிங் ப்ரைஸும் தெரியும், காஸ்ட் ப்ரைஸும் தெரியும். ஸோ அது ரெண்டத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வேல்யூ கிடச்சிடும். அதை வந்து ப்ராஃபிட்டில் இங்கே அதாவது கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற இடத்துல ப்ராஃபிட் அந்த ஃபார்முலாவில் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் இன்ட்டு 100. ஸோ ஃபைனலாக வந்து கெயின் பர்சன்டேஜ் வேல்யூ வந்து நம்மளுக்கு 11.25 கிடச்சிடும். இன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கில் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து வர வீடியோஸில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதில் உள்ள ஃபார்முலாஸ், அப்புறம் அதில் உள்ள சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரிசையாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.